தேவன் நம்மை இந்த உலகத்துல ஏனோ தானோ என்று பிறக்க வைக்கலங்க. என் தாயின் கருவில் நான் பிண்டமாக இருந்த போதே நீர் என்னை அறிவீர் என்று தாவீது சொன்னார் பாருங்க. நம் வாழ்க்கையில தேவனை அறிய முடியாம இருக்கிறோம். தேவ சித்தத்தை அறிய முடியாம இருக்கிறோம். நீங்க இன்றைக்கு ஒருவேளை ஒரு சின்ன வில்லேஜ்ல இருக்கலாம், நீங்க கிராமத்துல வளர்ந்திருக்கலாம், உங்க தாத்தாக்கள் குடும்பம் எல்லாம் ஏழ்மையில இருந்து வந்திருக்கலாம், அல்லது ஒருவேளை பணக்கார ராஜாக்களின் குடும்பத்துல நீங்க பிறந்திருக்கலாம். ஆனா நாட்கள் போக போக பாருங்க, ராஜாக்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன ஆயிட்டாங்க, இன்றைக்கு லட்சாதிபதிகளும் இன்றைக்கு ஒண்ணும் இல்லாம ஆயிட்டாங்க. காலம் சூழ்நிலைகளை மாற்றுது பாருங்க. யாரும் நிலையாக இதிலே நான் நிற்க முடியும் என்று நினைப்பது சரியில்லைங்க. அது நடக்காது. நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலுமே ஆண்டவர் மட்டும் உங்களை நல்லா அறிந்திருக்கிறாரு. உங்களுக்காக அவர் கொண்டிருக்கிற எண்ணங்கள் ரொம்ப பெருசுங்க. தேவன் தெரிந்து கொண்டவன் பாக்கியவானுங்க. இந்த உலகத்தில் எல்லா வேலைகளை விட தேவனுடைய வேலை சிறந்தது என்பது இன்றைக்கு மனுஷங்க புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. தேவனுக்காக வாழ்வது, தேவனுடைய திட்டங்களை அறிவது எவ்வளவோ பெரிய விஷயம். நீ எதற்காக பிறந்தாயோ அறியும் வரைக்கும் நீ வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் வீண்தான் என்றார் ஒருவர். யோசித்து பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகியிருக்கு, எவ்வளவு காலம் சென்று விட்டது உங்க வாழ்க்கையில. எதுக்காக வாழ்கிறீங்க? யாரை சந்தோஷப்படுத்துறீங்க? எதுக்காக நீங்க இந்த உலகத்துல பிரயாசப்படுகிறீங்க? மனுஷருடைய கனத்தை பெறுவதற்கா? உலகத்துல பெரியவங்களா இருப்பதற்காகவா? மனுஷரை பிரியப்படுத்தவே உங்களுடைய வார்த்தைங்க, உங்களுடைய வஸ்திரங்கள், உங்களுடைய வாழ்க்கை முறை. எவ்வளவு நேரம் அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்கள பிரியப்படுத்தணும், இவங்கள பிரியப்படுத்தணும்னு நாம பிரயாசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோமே தவிர, என்னை உண்டாக்கின என் தேவனை நான் பிரியப்படுத்த வேண்டும். என் தேவன் என்னிடத்துல பிரியப்பட வேண்டும். என்னுடைய தேவனுடைய சித்தத்தை நான் அறிய வேண்டும். என்னை உண்டாக்கின சிருஷ்டிகருடைய திட்டங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இருந்தா நீங்க பாக்கியவான். உங்களுக்காக அவருக்கு பெரிய திட்டங்கள் இருக்கு. நம்மை குறித்து தேவன் இந்த சாட்சியை கொடுக்க முடியுமா? உங்களை பற்றி, நீ எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் நிறைவேற்றினாய் ஜெயபால் என்று சொல்லுகிற நாளுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று என்னை குறித்து சொல்லும்படிக்கு தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவனாக நான் வாழ்வதற்காக பிரயாசப்படுகிறேன். என் ஒருவனை மட்டுமல்ல, உன்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். உன்னையும் கூட தேவன் ஏற்படுத்தி கொண்டார். நீயும் கூட தேவனுக்கு கீழ்ப்படிந்தா உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய ஆசையோடு இருக்கிறார்.